தாவேக நிர்வாகிகள் தான் இப்ப தொடர்ந்து ஒரு அராஜக போக்குல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. நீட் பிரச்சனையில இருந்து அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனைக்குமே அவர் காதுக்கு போதா ஆக்ஷன் கட்டுன்ற மாதிரி வந்து சினிமா மாதிரி தமிழ்நாட்டு அரசியலை ஒரு படமா தான் இங்க வந்து நடிச்சுன்னு இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் கட்டத்தில் நடக்கிற அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நாங்களும் அரசியல் பேசுவோம்ல நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் குறித்து மக்களின் குரலா நிறைய கேள்விகளை எழுப்பி நம்ம தொடர்ந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட தமிழ்வாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் தமிழ்வாணன். இப்போ தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்கள்ல 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. 2 மாதங்கள்ல 20,000 கோடி கடன் அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது? கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வந்து நீங்க அதிகமான கடன் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை வந்து நம்மளுடைய நிதி அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, தங்கம் தென்னரசு அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆட்சியை வந்து நீங்கள் இந்த 10 லட்சம் கோடி நீங்கள் சொல்கிறீங்க, அதை விட அதிகமாக 2 மடங்காக தான் நீங்கள் வந்து அடுத்து அதை மெய்ப்பிக்கிற வகையில் தான் இவங்க வந்து 3 மாதத்தில் 90 நாட்கள்லேயே வந்து இதுமாரி பண்ணியிருக்காங்க. அதுதான் பேரறிஞர் அண்ணா வந்து சொல்வார், அதிகார பரவல் வந்து வளர்ச்சிக்கு அவசியம். அதனால் வந்து தொழில் வளர்ச்சி இங்கே அதிகமாக உள்ள மாநிலம், தொழிற்சாலையும் அதிகமாக உள்ள மாநிலம். அதனால் வந்து அதை மேம்படுத்துறதுக்கு வாங்கி தான் ஆகணும். ஆனால் பொய் சொல்லிட்டு வந்தாங்க, இப்போ திரும்ப அவங்க இது பண்ணாங்க, மக்கள் இது வந்து தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா இப்ப மக்கள் மத்தியில இன்னும் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் எப்படி நிறைவேற்ற போறாரு அப்படின்ற அதிருப்தி இழந்திருக்குன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இப்போ தாவேக அமைச்சர்களா இருக்கட்டும், தாவேக நிர்வாகிகளா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள நிறைய கோஷ்டி மோதல் அப்படி ஏற்பட்டுட்டே இருக்கு. அது தொடர்பான ஆடியோக்களும் வெளியில வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு எப்படின்னா விருதுநகர் மாவட்ட அமைச்சர் வந்து ஜெகதீஸ்வரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. அந்த தாவேக மாவட்ட நிர்வாகி வந்து என்னோட ஏரியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு பேசியிருக்க ஆடியோ வந்து வெளியில வந்திருக்கு. அதுவும் ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படிங்கன்னா, அந்த கட்சியே வந்து ரொம்ப மோசமானதுன்னு சொல்லுவேன். நான் வந்து எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், அதிமுகவே நாங்கள் வந்து ஒரு கட்சியை ஏற்றுக்க முடியாது, அது ஒரு கும்பல்னு சொல்லிட்டு. தாவேகவும் ஒரு கும்பல் மாதிரியான ஒரு கட்சி தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு கொள்கையோ ஒரு லட்சியமோ ஒரு கோட்பாடோ ஒரு கொள்கை தெளிவான மக்களை வந்து உருவாக்குறது அதிமுகவும் பண்ணல, அதனுடைய கும்பலாக தான் இன்னைக்கு தாவேக ஆட்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட கும்பல் ஏன் அதனால தான் வந்து நீங்கள் அதிமுகலேருந்து தாவேக போகிறாங்க. அது ஒரு கவர்ச்சி, இது ஒரு கவர்ச்சி. அப்படி போகிற கும்பலாக இருக்கிறவங்க வந்து இப்படி தான் அவங்க வந்து அவங்களுடைய நடைமுறைலாம் இருக்கும். நீங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பாருங்கள். நீங்கள் பாலியல் குற்ற வழக்குகளை அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்று தாவேக கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் அதிகமான குற்ற வழக்குகள், குற்ற சம்பவங்கள், பாலியல் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கூட மாட்டியிருக்காரு. எங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் கூட இன்னைக்கு மாட்டியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கும்பல் தான் அவங்க. அதனால அந்த கும்பல் நடவடிக்கை அவங்களுடைய சுபாவமே அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இப்போ தமிழகத்துல நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை 80% வந்து தாவேக நிர்வாகிகள் தான் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல அரசு வழக்கறிஞர் பொறுப்பு உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வழக்கறிஞர் அவங்க கிட்ட வந்துட்டு அனீஷ் அப்படின்ற தாவேக மாவட்ட செயலாளருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் வந்து 15 லட்சம் ரூபாய் நீங்க தாங்க, உங்களுக்கு நான் அரசு வழக்கறிஞர் பணி வாங்கி தரேன்றாங்க. அந்த அம்மா வந்து இல்லை என்னால முடியாது அப்படின்னு சொல்லுது. இல்ல 12 லட்சத்துக்கு கூட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ இப்ப வெளியில வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இப்படிதான் இருக்கா தாவேக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு? அந்த மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஊழலாக தான் இருக்குது. ஏன்னா பொதுச் செயலாளர் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆடுதிரவரில் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞராக போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே தாவேக. இதுவும் ஒரு குதிரை பேரம் தான். அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறது அதையும் ஒரு குதிரை பேரமாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து அரசு வழக்கறிஞர் வந்து மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை வரும், அதை வந்து அரசு சார்பாக அவங்க வந்து நீதிமன்றத்தில் வாதாடக்கூடியவங்கள தான் அந்த அரசு வழக்கறிஞர் இருப்பாங்க. அந்த அரசு வழக்கறிஞருக்கே இவங்க வந்து காசு வாங்கி வந்து அவங்க போடுறாங்கன்னா உண்மையான நீதி கிடைக்குமான்றது தான் இங்கே கேள்வி. நீதியும் தாண்டி இங்கே நிதி கொடுத்தாதான் நீதி வாங்குற மாதிரி தான் தாவேகாவினுடைய ஆட்சி இருக்கிறதா நான் பார்க்குறேன். தொடர்ந்து இப்போ ஸ்ரீவைகுண்டம்ல மணல் குவாரி நடத்துறவர்கிட்ட போய் தாவேக நிர்வாகி ஒருத்தர் வந்து லஞ்சம் கேட்டிருக்காரு. அவர் பணம் தர மறுத்தனால அங்க இருக்க டிவி, இருசக்கர வாகனங்கள் இது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கியிருக்காரு. இது வந்து முதலமைச்சர் காதுகளுக்கெல்லாம் போகுதா இந்த விஷயங்கள்லாம்? ஏன்னா தாவேக நிர்வாகிகள் தான் இப்ப தொடர்ந்து ஒரு அராஜக போக்குல ஈடுபட்டு இருக்காங்க. முதலமைச்சர் காதுக்கு இது மட்டும் இல்லை, எதுவுமே போதா இல்லையான்றே எங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்குது. ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க, முதலமைச்சர் பேசவே மாட்டார். அப்போனா அந்த தகவலே அவருக்கு போயிருதா இல்லையான்று கேள்வியாக இருக்குது. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அப்புறமேட்டு நம்ம பழனி கோயில் நடந்த இந்து அறநிலைத்துறைக்கான அந்த 100 கோடி ரூபாய் சொத்து 2 கோடி ரூபாய்க்கு வாங்கின அந்த ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும்,
இது எல்லாமே வந்து முதலமைச்சர் காதுக்கு போதா இல்லையான்னு தெரியல. காரணம் என்னன்னா, சட்டமன்றத்தில் அவர் வந்து சின்ன பசங்க வந்து புதுசாக கார் பொம்மை கொடுத்தா வந்து விளையாடுவாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரு விளையாட்டு சாமானை தான் தமிழ்நாட்டினுடைய அரசே இயந்திரத்தை பயன்படுத்துகிறாருன்றது தெரியல. ஏன்னா பல்வேறு பிரச்சனைக்கு அவர் குரலே கொடுக்குறாரு. நீட் பிரச்சனையிலிருந்து அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைக்குமே அவர் காதுக்கு போதா, அதுக்கு ஒரு அறிக்கை கூட இல்லை. தன்னோட சொந்த கட்சியில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அப்புறமாட்டு வந்து கட்சிக்காரங்களே தவறு செய்கிறாங்க. ஒரு அறிக்கையின் வாயில கூட அவர் வந்து நான் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன், அதனால வந்து நீங்க வந்து நம்ம கட்சியுடைய நிர்வாகிகளே தவறு செய்து எனக்கு வருத்தமா இருக்கிறது, அதனால நீங்க வந்து இது சரி செஞ்சுக்கணும், இல்லைன்னா சட்டம் தன் கடமையை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை நடந்தா அந்த கட்சிக்காரங்களுடைய தவறாது அங்க குறைஞ்சிருக்கும். ஆனா அக்கௌண்டபிலிட்டி அதை ஏற்றுக்கொள்கிற மனசு இல்லாம ஒரு முதலமைச்சராக இருக்கிறாருன்னு நான் தோணுது. அதனால வந்து முதலமைச்சர் காதுக்கு இதெல்லாம் போதா இல்லையான்றதே தெரியல. அவர் ஒரு தனி உலகமா இருக்கிற ஆக்ஷன் கட்டுன்ற மாதிரி வந்து சினிமா மாதிரி தமிழ்நாட்டு அரசியலை ஒரு படமா தான் இங்க வந்து நடிச்சுன்னு இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா வாரத்துக்கு 5 நாள் காலை 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம், 2 நாள் வேலை பார்க்க மாட்டோம், அப்படிதான் இருக்காரு. இதை தொடர்ந்து இப்போ நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் கல்லூரியில தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3வதா தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதை வந்து அந்த பல்கலைக்கழக துணை வேந்தருமே வந்து ஆமோதிச்சு, ஆமா 3வதா பாடும், ஃபர்ஸ்ட் வந்து தேசிய கீதமும் 2வது வந்தே மாதரமும் 3வதா தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து பல்வேறு தரப்பினரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டோட சிஎம் வந்து வாயை திறக்கவே இல்லை. அதுக்கு கூட முரசொலி நாளேடு வந்து சொல்லுச்சு, தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் வாய் திறக்கல, தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3வதா போயிருக்கு, இதுக்காவது கொஞ்சம் வாயை தரங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவர் வந்து எதிர்கட்சியினோட உறுப்பினர்கள்லாம் வாயத்தரங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். தமிழ்நாட்டில் தன்னுடைய தாய்மொழி தமிழ் தாய் வாழ்த்துக்கே இங்கே புறக்கணிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் அதை பற்றி வாயே தரகள்னா இது தமிழ்நாட்டுக்கே ஒரு வெட்கக்கேடு. தமிழ் தாய் வாழ்த்து என்பது ஒரு மாநில உரிமைக்கான ஒரு பாடல். ஆனால் அதையே புறக்கணிக்கிறார் யார்? ஆளுநர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதி ஆளுநர் அவர்கள். ஆனால் அதை பற்றி கேள்வி கேட்கலன்னா இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைக்காக எந்த விதத்தில் போராடுவார், எந்த விதத்தில் கேள்வி எழுப்பாருன்றதான் நம்மளோட முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அதனால் சிஎம் சார் வந்து வாய் திறக்காதது வந்து அவருக்கு இந்த விஷயமாவது தெரியுமா, மாநில உரிமைனா என்னன்னு தெரியுமா, கல்விக்கான பிரச்சனைனா என்னன்னு தெரியுமான்றதே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதனால வந்து வாயை திறக்காம தான் இருக்கிறார் அவரு. வாயை திறங்கன்னு சொல்லிட்டு தான் எதிர்கட்சியெல்லாம் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்க. அவர் வாயை திறக்காம இருந்தது பல்வேறு பிரச்சனைகளுக்கான. கண்டிப்பா அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தாதான் நான் பேசுவேன் அப்படின்றனாலதான் இன்னும் ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்கள் ஆகியும் செய்தியாளர்கள் சந்திப்பு எதுவுமே நடக்கல. அப்படி தாவேக ஆட்சியை பத்தி யாரு விமர்சனம் செய்தாலும் வந்து உடனே கைது நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க. கருத்து சுதந்திரம் அப்படின்றது பொதுவானது அப்படின்னு சொல்லியும் கூட தாவேக அரசு எந்த ஒரு சோசியல் மீடியாலயோ இல்ல பொதுவாக விமர்சிச்சோம் அப்படின்னா உடனே கைது நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. காவல்துறையினர் வந்து அவங்களோட போக்குல செயல்படுறாங்க. காவல்துறையை வந்து அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. காவல்துறை மரணங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி அடாவடி செயல்கள்ல ஈடுபடுறதா இருக்கட்டும், தொடர்ந்து இந்த போக்கு வந்து நீடிச்சுட்டு தான் இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் பாராபட்சம் பாக்குறாங்களேன்னு சொல்லுது. ஏன்னா தாவேக நிர்வாகி 120 கிலோ கஞ்சா பொருள் வச்சு கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவங்கள சொந்த ஸ்டேஷனோட ஜாமீன்லேயே வெளியிடுறாங்க. கைதே செய்யலை. எந்த மாதிரியான போக்குன்னே தெரியல. அதே மாதிரி எதிர்கட்சிகள் வந்து பேச்சு உரிமை, சொல்லப்போனால் தந்தை பெரியார் காலத்திலேருந்து திராவிட இயக்கங்கள்லாம் பேச்சு உரிமை, கேள்வி கேட்டு எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களிடத்தில் கருத்து சொல்லி தான் அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியம் கொண்ட இந்த தமிழ்நாட்டில் இவங்க எதிர்கட்சியை விமர்சிச்சுட்டாவே அவங்கள கைது நடவடிக்கை பண்றாங்க, அடக்குமுறைகிறாங்க. அதுவும் வந்து நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயாலேருந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து உள்ள கூட்டமாக எங்களை மிரட்டுறாங்க, இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாதனால குதிரை பேரம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இந்த அடக்குமுறையெல்லாம் ஏன் காரணம்னா அந்த அரசு வந்து கையாளத்தனத்தில் இருக்குது. 2 மாதத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. மக்களுக்கான எந்த திட்டமே கொண்டு வரல. அவங்க மாற்றம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த திட்டம் விடியல் பயணத்தை விடியலை தூக்கின மாற்றம், அப்புறமேட்டு முதலமைச்சர் காலை உணவத்தில் காமராஜர்னு சொல்லிட்டு அப்படி பெயர் மாற்றமான ஒரு உங்களுடைய மாற்றமா இருக்கிறது. இப்படி இதெல்லாம் எதிர்த்து நம்ம மக்கள் இடத்துல சொல்லும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்கன்றதுனால அவங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய நடைமுறையை தமிழ்நாட்டில் நடத்தணும்னு பார்க்குறாங்க. அதுதான் இன்னும் ஒரு சந்தேகமா இருக்கிறது எங்களுக்கு. பாஜகவினுடைய அந்த கருத்துரிமை பறிப்பை தாவேகாவை வச்சு பாஜக என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சதோ
அது அத்தனையுமே தாவேக்கா வச்சு பாஜக ஒன்றிய அரசு இங்க தமிழ்நாட்டில் நடத்துதோன்ற ஒரு சந்தேகம் கூட எங்களுக்கு ஏற்படுது. இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை ஆட்சியா தான் இந்த தாவேக்கா அரசு, விஜயினுடைய அரசு இருக்கு. இன்னைக்கு நடக்கிற அரசியல் நகர்வுகள் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. கண்டிப்பா.